இப்ப இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுல, போட்டிட்டு வேட்பாளர் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அந்த கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்வரும் காலங்கள்ல அது குறித்து சிந்திப்போம். இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல அவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவங்க இல்ல 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 அது அவரு அவங்க ஒரு தனிச்சு ஒரு அணி அமைச்சு போட்டிடுறாங்க. தேர்தல் அவங்க வலிமையை காட்டணும்ல, போட்டிடுறாங்க. அவரை நான் வெல்ல வாழ்த்துவாரு, நான் அவர் வெல்ல வாழ்த்துவேன். புரியுதா உங்களுக்கு? அது எப்படி இருக்கும்? நாட்டுக்கும் மக்களுக்கும் அக்கறையா நிக்கிற ஒரே மகன் நான் தான். எல்லாரும் 2000 2500 இது இலவசம், அது இலவசம், அது இலவசம், இலவசம். இலவசம்ங்கிறது சீட்டிங், ஏமாற்று. நான் அந்த நிலையிலிருந்து மொத்தமா மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் 3 தான் இலவசம்: தண்ணீர், குடிக்கிற நீர், படிக்கிற கல்வி, பார்க்கிற மருத்துவம். இது 3 தான் தரமா, கட்டணம் இல்லாத உலக தரத்துக்கு என் மக்களுக்கு கொடுப்பேங்கிறேன். மற்றதெல்லாம் எதுவும் இலவசம் தர முடியாது. கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நஞ்சில்லா உணவு, அதுவே என் கனவு. நானே விவசாயம் செய்வேன். ஒரு பூச்சி, ஒரு ரசாயன உரம் இல்லாம தூய உணவை, நல்ல உணவை என் மக்களுக்கு கொடுப்பேன். குடிநீரை நானே கொடுப்பேன். மின் உற்பத்தியை நானே செய்வேன், முதலாளிகிட்ட கொடுக்க மாட்டேன். கணக்கில்லாத காற்றாலை, சூரிய ஒளி, மின்சாரத்திலிருந்து தடையிட்டு கொடுப்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். பசி இல்லாத சொல்ல நானே ஒழிப்பேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்ல மாக்குவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் ஆரம்பிச்சு, சேலம்னா மேட்டூர்ல வேலை, ஓமனூர்ல வேலை, புரியுதுன்னு நினை, ஆத்தூர்ல வேலை, அங்கங்க எப்படின்னு போட்டு காட்டுற. ராத்திரிக்கு வாங்க, இரவு முடிவு ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா, எங்கெங்கே திமுகவுடைய அமைச்சர்கள் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக ஒதுக்கிடுச்சு. அவங்க பிஜேபி வரக்கூடாது சொல்லி எளிதா தோக்கடிக்கணுங்கிற நோக்கில எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது மறுபடியும் சொல்லவா? மறுபடியும் எங்கெங்க நீங்க திமுகவுடைய இப்ப அமைச்சர் இருக்காங்களோ அந்தந்த தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சிக்கு தாமரைக்கு ஒதுக்கிட்டு இவங்க என்ன பிரச்சாரத்தை வைப்பாங்க? அது மதவாத கட்சி, அதை வரவிடக்கூடாது, அதை ஒழிக்கணும்னு பேசுவாங்க. நாங்க என்ன பேசுவோம்? பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமான்னு கேட்போம். எந்த அடிப்படையில் எதை வச்சு காங்கிரஸை புனிதப்படுத்துறாங்கன்னு கேட்போம். இந்த நாட்டில் விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த காங்கிரஸ் தான். இந்த நாடு நாசமானதுக்கு காரணம், குறிப்பா என் இனத்தை நாசமாக்குறது காங்கிரஸ் தான். என் மண்ணின் உரிமை புறம் எடுத்துட்டு போனது. கல்வியை எடுத்துட்டு போனது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் யாரு? காவிரி நதியை பறிச்சது யாரு? என் நிலத்துல நச்ச ஆலைகளை போற நட்டவன். ஒரு தேசியனத்தின் தேச விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கினவன் யாரு? அழிச்சதாவே கூட இருந்தவன் நீ. 2 பேரும் சேர்ந்துகிட்டு எந்த வழியில் காங்கிரஸை புனிதப்படுத்துவ? முதல்ல இந்திய திணிச்சு இங்க 500க்கு மேற்பட்டவன் என் முன்னோன் போராடி செத்தான். திணிச்சது யாரு? ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வந்தது யாரு? என்ஐஏ கொண்டு வந்தது, என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கொண்டு வந்தது யாரு? அதிமுக இந்த அதிமுக அமைச்சர்கள் நிக்கிற இடத்துல பிஜேபியா போட்டு முடிக்குதுன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க, இவங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக அவர்களுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுக்குதா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, எடுக்குதா இல்லையா? திமுக வரும்போது அதிமுக காரங்க சாராயிலிருந்து சரக்கு எடுக்குதா இல்லையா? இப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லையா? வாங்குற கமிஷன், இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, அவங்களுக்கு கமிஷன், அவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்களுக்கு கமிஷன் இருக்குதா இல்லையா? அப்புறம் புதுசா ஒரு கேள்வியை கேட்கறீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ற கேள்வியை கேட்கறது அழுத்தமா? உங்களுக்கு புரியுது அப்படின்னு கேட்கக்கூடாது. பதில தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி அண்ணன் கேட்கக்கூடாது. பதில தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கேள்வி கேட்கக்கூடாது. சொல்லிட்டேன். அதுதான் அதுக்கு ஒரே பதில் தான். அது என் தம்பி வருவார்ல, இது மாதிரி நீட்டி கேள்வி அவருக்கு பதிலா
அவருக்கு பதிலா அண்ணன் பேசினா நல்லா இருக்காது. தம்பிக்கு தம்பி தான் இலவசம்ங்கிறது எப்படி பார்த்தாலும் அது திட்டம்ல, அது ஏமாற்று, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஒரே கேள்விதான், என் தம்பியா இருந்தாலும், ஐயா ஸ்டாலினா இருந்தாலும், ஐயா எடப்பாடியா இருந்தாலும், இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? பதில் சொல்லுங்க, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நாங்க பேசுறது 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. என் தம்பி சொல்ற அந்த இலவசத்தை நிறைவேற்றணுமா? மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. மாசம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். எப்படி? அதனால அதை நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன். அதனால இத நீங்க உங்க அண்ணன் கேட்க கூடாது, எங்க அண்ணன் போய் கேட்கணும். யாரு? எங்க அண்ணன் திருமாட்ட போய் கேட்கணும். அது ஒரு கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்க முடியும். அதுல போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.